அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 2ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025 சனிக்கிழமை, தமிழ் மாதம் ஆடி. இன்றைய சூரிய உதயம் 7:15க்கு, சூரியாஸ்தமனம் 7:23க்கு. இன்றைய திதி வளர்பிறை அஷ்டமி. வளர்பிறை அஷ்டமி திதி இன்று காலை 9:53க்கு முடிவடைந்து நவமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் விசாகம். விசாக நட்சத்திரம் நமக்கு இன்று 60 நாளிகைக்கு இருக்குது. அதாவது மறுநாள் காலை 9:04 வரை இந்த விசாக நட்சத்திரம் நமக்கு இருக்குது. இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 11:47 இருந்து மதியம் 12:48 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 6:21 இருந்து 7:22 வரை. தொடர்ந்து 7:22 இருந்து இரவு 8:53 வரை நமக்கு நல்ல நேரமாக இருக்கிறது. ராகு கால நேரம் காலை 10:16 இருந்து 11:47 வரை. யமகண்ட நேரம் மதியம் 2:49 இருந்து 4:20 வரை. கூலிகன் காலை 7:14 இருந்து 8:45 வரை. சந்திராஸ்தம ராசி மீன ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை, அதாவது 3ஆம் தேதி அதிகாலை 2:23 அளவில் சந்திராஸ்தமம் முடிவடைந்து மேஷராசி அன்பர்களுக்கு ஆரம்பமாகும். நம்ம ஏன் இந்த சந்திராசிரமத்தை வெள்ளனியாகவே நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த நாளில் ஆரம்பித்து இந்த நாளில் முடியுதுங்கன்னு சொல்கிறோன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியம், புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட போகிறீங்கன்னாக்கா தொடங்குவதற்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த சந்திராசிரமம் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். பொதுவாகவே இந்த திருமணம் செய்கிறது, புதிய முயற்சிகள், தொழில் தொடங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. பெரிய ஹை ரேங்க் பீப்புளை போய் சந்திக்க போகிறீங்களா, மேலதிகாரிகளை, அப்போ நீங்கள் சந்திராசிரமம் உங்களுக்கு இருக்கா இல்லையா, சந்திராசிரமம் விலகிருச்சா அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். சுபகாரியங்கள் பேச்சு நடத்த போகிறோன்னா கூட இந்த சந்திராசிரமத்தில் நீங்கள் ஆரம்பிக்காதீங்க. பயணங்கள் முதலிய எல்லா விதமான நல்ல விஷயங்களுக்கும் இந்த கொஞ்சம் சந்திராசிரமம் நீங்கள் பார்த்துக்கிறது தான் நல்லது. பொதுவாகவே உங்களுடைய பிறந்த ஜனன ஜாதகத்திலே சந்திரன் 8ஆம் இடத்துலையோ அல்லது விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள், அந்த விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சம் அடைகிறார். அதனால் அந்த மனத்தை பக்குவப்படுத்துறது, அந்த மன தெளிவு என்பது கொஞ்சம் கஷ்டமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அந்த மாதிரி டைமுங்களில். ஸோ இந்த மாதிரி சந்திரன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களாம் அந்த சந்திராசிரமத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சந்திரன் ஆட்சி உச்சம் இருப்பவர்கள் கூட நல்ல காரியங்கள் தொடங்கும் பொழுது சந்திராசிரமத்தை பார்த்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால தான் இந்த சந்திராசிரமத்தை நீங்கள் ஒரு நாளை நீங்கள் குறிப்பிட்டு எடுத்துக்கணும். ஒரு நல்ல காரியம் செய்கிறதுக்கு நீங்கள் நாள் குறிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, இதை முன்கூட்டியே இந்த மாதிரி 2.25 நாளுக்கு உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக தான் ஆரம்ப நாளையும் முடிகிற நாளையும் டைமையும் நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ இதை கவனத்தில் கொஞ்சம் எடுத்துக்கணும். எல்லா விதமான நல்ல காரியங்களும் வெற்றி பெற்று நல்ல விதமாக எல்லோரும் நலமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு நன்றி, வணக்கம்.